வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினி பூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே பிடித்த மாதிரியான படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில இயக்குநர்கள் அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இந்த விடுதலை அப்படின்ற திரைப்படம் வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆகி விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர் நடிச்சு கலக்கியிருந்தாங்க. அதாவது இந்த பார்ட் 2ல ஆல்ரெடி பார்ட் 1 சக்சஸ் அப்படின்னும் போது பார்ட் 2 சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கலக்கலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. எனிவேஸ் நம்ம பார்ட் 1க்கு பார்த்த ஒரு வேகம் இதில் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அங்கங்கே ஃப்ளாஷ்பேக்லாம் போயிட்டு வருதுலப்பா அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எப்பவுமே ஒரு படத்துடைய தாகம் பார்த்தோம்னா பார்ட் 1 பார்ட் 2 அதோட முடிஞ்சிடும். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை, 3, 4, 5 போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஓடிடி வெப் சீரிஸ்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அதுக்குள்ளேயே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பார்ட் சீசன் வந்தாலும் சரி நான் உட்காந்து பார்ப்பேன்ல அப்படின்ற மாதிரி டெடிக்கேட்டடாக உட்காந்து பார்க்குற மாதிரியான நிறைய ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இது அப்படி தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி விடுதலை 1, 2 வந்துருச்சேப்பா, 3 எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் எப்பா இருங்களேன்ப்பா எனக்கே தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி இப்போ சூர்யா ஒரு மேட்டரை சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா ஆல்மோஸ்ட் ஒரு படம் எடுக்கும் போதே இந்த படத்துடைய ரொம்ப எக்ஸ்டென்ஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை பார்ட் 2 போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான கதைக்களமாக உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் இந்த விடுதலை 1, 2 பிரிஞ்சது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சு சொன்னாங்க. ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் எழுதும் போதே இதை 2, 1 தான் பிரித்து எழுதுனாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் எது உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் ப்ரீ பிளான்டாகவே அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ப்ரீ பிளான்டாக ஒர்க் பண்ணணும்னா இந்த பார்ட் 2 எடுக்கும் போதே அந்த 3க்கான ப்ரீ பிளான் ஒர்க்கும் பண்ணியிருக்கணும். ஆனால் அப்படி எதுவுமே பண்ணல. ஸோ சூரி சொல்லும் போதும் இல்லைங்க இது வரைக்கும் எங்களுக்கே எந்த ஒரு விஷயமும் தெரியாது, ஃபியூச்சரில் மேபி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ப்ரீ பிளான் ஒர்க்கும் கிடையாது. மேபி ஃபியூச்சரில் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சா பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அதை வெற்றிமாறன் அவர்கள் பண்ணுவாரா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா இன்னும் வேறு மாதிரியான திரைப்படங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்றதுல ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கியிருக்கார் இல்லையா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேம் சேஞ்சர் படம் இது ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள என்னென்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ சங்கர் அவர்களுடைய மைண்ட் வாய்ஸே இருக்கும். ஏன்னா இந்த படம் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கு தான். ஏன்னா ராம் சரணுடைய நடிப்பு அப்படின்னும் போது தெலுங்குல அவருக்கு ஆடியன்ஸ் ரொம்பவே அதிகம், தமிழில் சங்கருக்கு அதிகம், பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. தில்ராஜுடைய ப்ரொடக்ஷனில் இந்த படம் உருவாகி இருக்கு. படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ண இந்த நிலையில் ஒரு படம் ரிலீஸ் அப்படின்னு அந்த படம் வந்து 1000 கோடி 1500 கோடி அப்படின்னு சொல்லுதுன்னா அதுக்கு காரணம் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அந்த டிக்கெட் வசூலை ஏற்றுறது. அதுக்கு காரணம் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே டிக்கெட்டோடைய விலையை ஏற்றுறது தான். ஸோ இதனால ஈஸியாக 1000 கோடி 1200 கோடி அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிடுறாங்க. ஆனால் இதுக்கப்புறமா அப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தில்ராஜுவே ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கார்ல. ஸோ அப்படி டிசிஷன் எடுக்கும்போது பெரிய படங்கள் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு சிறப்பு காட்சிகள் கிடையாது, பெருசாக அந்த படத்துக்கு டிக்கெட் சார்ஜஸை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காங்களாம். இது கரெக்டாக கேம் சேஞ்சர் படத்துக்காப்பா வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்தியன் அப்படின்ற படம் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணி பெரிய அளவில் ஒரு ஸ்பாய்லர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த படம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. சரி அவங்களுக்கு பிடிக்கல என்னமோ, ஆனால் இந்த படத்துடைய பாகம் 3 வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கேம் சேஞ்சர் படத்தில் எப்படியாவது பேர் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்த சங்கர் அவர்களுக்கு என்னப்பா இப்படி ஒரு ஏமாற்றம் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், கடைசி நேரத்தில் என்ன வேணா மாறலாம் இல்லையா. RRR படத்துக்கு அப்புறமா ராஜமௌலி கை வச்சிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் மகேஷ் பாபு அவர்களுடைய 29வது திரைப்படம். மகேஷ் பாபுடைய 29வது திரைப்படத்தில் ஒவ்வொரு வேலைகள் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ லொகேஷன் பார்க்குற பணிகளும் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இப்படி இருக்கும் போது ஆல்ரெடி இந்த படத்தில் பிருத்திவிராஜ் ஆட் ஆன் ஆயிட்டாங்கப்பா, ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்ப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த நிலையில் தெலுங்குல மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நடிகை வராங்க, பாலிவுட் நடிகை அப்படின்னா பிரியங்கா சோப்ரா தான் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதுவும் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தைலாம் நடந்து கமர்ஷியல்லாம் பேசி ஓகே ஆயிடுச்சான். ஸோ அதனால் அவங்க தான் கதாநாயகியாக நடிக்க போகிறாங்கன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இதுவும் லாஸ்ட் மினிட்ல என்ன வேணால் சேஞ்சஸ் நடக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கிறத கேட்கும்போது நம்ம எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்றத சந்தேகம் இல்லைன்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராஜ்குமார் பெரியசாமியோடைய இயக்கத்தில் அமரன் படம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே இந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வரிசையில் அடுத்தபடியாக தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் ஒரு திரைப்படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்க போகிறார் அப்படின்ற மாதிரி சொன்னோம். இதுவும் ஒரு வழியாக கன்ஃபார்ம் ஆகி இந்த படத்துடைய வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் எப்போனா இவர் வந்து பாலிவுட்டில் ஒரு படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னது இப்போ அது நிஜமாயிருச்சு. பாலிவுட்டில் ரொம்ப பிரபலமான டி சீரிஸ் அப்படின்ற நிறுவனம் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காக ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் பெரியசாமி அவர்கிட்ட கேட்டதாகவும் ஓகேன்னு சொல்லி ஒப்பந்தமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆனால் அஃபிஷியலான ஒரு கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அடுத்த திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.